வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ஒரு யூடியூப் தளம் நம்ம நடத்தணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சார்பு எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்மளோட சேனல்ல எல்லாரையுமே அகாமடேட் பண்ணணும். எல்லாருக்கும் உண்டான பிளாட்ஃபார்மா இருக்கணும் அப்படின்னு வைக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்ச தான் இந்த வருண் டாக்ஸ் சேனல்ல எப்படியாவது நான் நிவர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு நெனச்சேன். அதற்கு பார்த்தீங்கன்னா, பல டாட்ஸ் கனெக்ட் ஆனா தான் அந்த முழு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும். அப்படி அந்த டாட்ஸ கனெக்ட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். திமுகவுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்திருக்காங்க. இவங்க சமீபத்தில நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போவாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ சமீபத்துல ஒருத்தர் மீட் பண்ணி அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறாரு, பேசுறாரு. இத பார்த்தோனே இந்த கான்வர்சேஷன் பார்த்தோனே எனக்கு என்ன நடந்திருக்கும்னு கேட்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டுச்சு. அப்போ இவங்கள நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கோமே. இதுதான் சரியான நேரம். என்ன பேசினாங்க முதல்வர்கிட்ட அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறேன். நிவேதா ஜெசிகா அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விங்கோட டெப்யூட்டி செக்ரட்டரியா இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஒரே வைரலா போயிட்டு இருக்கு ட்விட்டர்ல ஃபுல்லா. முதல்வர் அவர்களை அவர் வாக்கிங் போறப்போ நீங்க சந்திக்கிறீங்க. இதுதான் உங்களோட அறிமுகம்னு இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்போர்ட்ஸ் விங்ல ரொம்ப நாளா நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல் லெவல் ரேசரும் நீங்க ஒரு பைக் எந்தூசியாஸ்ட். உங்களோட நிறைய போஸ்ட் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். பட் பொலிட்டிக்கலி ஒரு 2 வருஷமா நீங்க திமுக இன்வால்வ் ஆகி ஸ்போர்ட்ஸ் விங்ல பணியாற்றிட்டு இருக்கீங்க. முதல்வர் வாக்கிங் போகும்போது நைஸா பிளான் பண்ணி நீங்க நடுவுல போயிட்டீங்களா? எப்படி அமைஞ்சது? இல்ல ஆக்சுவலா நான் ஒரு கிறிஸ்மஸ் விஷஸ் அப்படி மார்னிங் வாக் பண்றப்ப வாங்கலாம். நான் ஒரு 60 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஃபிட்னஸ் சேலஞ்ச். ரைட். சோ அதுல அந்த பார்க் போகணும்னு ரொம்ப நாளா இருந்தது. தொல்காப்பியம் பூங்கா. சோ அன்னைக்கு அப்படியே அவர் எனக்கு விஷஸ் ஒன்று வந்திருந்தது, கிரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி சிஎமோட இதுல இருந்து ஆபீஸ்ல இருந்து. சோ அந்த கார்ட்ல எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசையா இருந்தது. அதுக்காக ஐ வென்ட் தேர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு 42 மினிட்ஸ் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் ஃபார்ச்சுனேட்லியா இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் they'll கண்டினியூ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் போனேன். பட் he was so welcoming. அது எனக்கு ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. என்ன சொன்னாரு? அவரு யூசுவலா நான் என்ன பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன். பார்ட்டில இருக்கிறது தெரியும். இருந்தாலும் அதை தாண்டி நான் ரேசிங் என்ன பண்றேன்னு சொல்லி என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ஆவடியோட கான்ஸ்டிட்யூன்சியோட எலெக்ஷன் அப்சர்வரா இருக்கேன். சோ அதை பத்தி அவரே கேட்க ஆரம்பிச்சாரு. ஆவடியில போயிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த எஸ்ஏஆர்னால நிறைய ஒர்க் இருக்கு. சோ அதனால எஸ்ஏஆர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நிறைய கேம்பெயின்ஸ் தான் பண்றோம். என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி. சோ அந்த கேம்பெயின் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல பார்ட்டி பீப்புள்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, நீங்க அவங்க கூட எப்படி ஒர்க் பண்றீங்கன்ற இந்த ஒரு கான்வர்சேஷனே ஒரு 15 மினிட்ஸ் போயிருந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அவரோட ஸ்போர்ட்ஸ் வைப் வித் எம்கேஎஸ் பாத்திருப்பீங்க அந்த எபிசோட், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கூட பேசியிருக்கேன். சோ அதை பத்தி நான் பேசியிருந்தேன். ரொம்ப நீங்க பார்த்தாலே தெரியும். அதுல உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கா பிஹைண்ட் தி வொர்க் சீன்ஸ்ல ஏதாவது? இல்ல, அது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதுல இது நான் பெருசா இது கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு அது ரொம்பவே என்ன சொன்னீங்க? பிடிச்சது. ரொம்ப கேஷுவலா இருந்தது. ஒரு தலைவர், ஒரு லீடர் பாக்குறத விட அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட ரொம்ப யதார்த்தமா பேசியிருந்தாரு. இந்த கிரிக்கெட் பத்தி, புக் கிரிக்கெட் விளையாடுறது, பாக்ஸ் கிரிக்கெட் விளையாடுறது, இதெல்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டட். அது ஒரு கனெக்ஷனோட பேசினது அந்த மாதிரி. அவருக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்றது. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு லீடர்ன்னு இருக்கும்போது சில விஷயங்கள்ல அந்த அது ஒரு இன்டர்வியூ மாதிரி போயிடும். பட் இது ரொம்பவே ஒரு கேஷுவல் டாக்ஸா இருந்தது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. ஒரு பார்ட்டி பீப்புளை தாண்டி எல்லா யங்ஸ்டர்ஸுமே அந்த வீடியோ வரவேற்றாங்கதான். என்னதான் ஆப்போசிட் பார்ட்டிலே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே அந்த வீடியோவை கிரிட்டிசைஸ் பண்ணல. வீடியோ நல்லாதான் இருக்கு, ஆனா நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் தான் நீங்க பாத்துருப்பீங்க. முதல்வர பிடிக்காதுப்பா, ஆனா வீடியோ நல்லா இருக்கு அப்படிதான் எல்லா கமெண்ட்ஸுமே இருந்தது. வீடியோ நல்லா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சன் பத்தி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க அப்படின்னும் போது அது நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு எபிசோட். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவரு கேட்டாரு யங்ஸ்டர்ஸ் எப்படி வரவேற்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் நம்ம இதுல எப்படி இருக்கு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்றதுனால அதை பத்தி கேட்டாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல. ஆப்வியஸா உதய் சார் அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்டே தலைகீழ மாறிடுச்சு. ஒரு ஸ்போர்ட் 2 ஸ்போர்ட்டை மட்டும் தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் போனோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து நார்த் சைட் போக வேண்டியதா இருக்கும். நடத்துறது எல்லாம் அங்கதான் நடத்துவாங்க. ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈவன் ஆர்கனைஸ் பண்றது கூட எல்லாமே நார்த் சைட் தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சவுத். நம்ம அது தமிழ்நாட்டுக்கு எல்லாமே வந்துருச்சு. கேலோவா இருக்கட்டும், ஹோஸ்ட் பண்றது எல்லாமே இங்க வந்துருச்சு. அதையும் தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலயுமே வெறும் அர்பன்ல மட்டும் இல்லாம ரூரல் சைட்ல எல்லாமே வந்துச்சு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அத்லெட்ஸ்க்கு இந்த ஐ கேஷ் இன்சென்டிவ்
இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கணும்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு சப்போர்ட் இல்லன்னா நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது. மோட்டிவேஷன் மட்டுமே போதாது. ஆமா பத்தாது. நம்ம மாரல் சப்போர்ட் எல்லாருமே குடுப்பாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே குடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஃப்ரீ. அது ஃப்ரீ. ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கே போ முடியாது. அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்ல நம்ம டெப்டி சிஎம் வந்து சொல்லவே தேவையில்ல. மத்த ஸ்டேட்ல வந்து வின்னர்ஸ தான் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட ஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் வி ஆர் கிரியேட்டிங் வின்னர்ஸ். சோ எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்டா இருந்தாலுமே இந்த டேலண்ட் இருக்கு, இந்த ஸ்கில் உன்னால பண்ண முடியும் அப்படின்னா வி ஆர் ஃபண்டிங். நம்ம டிசிஎம் வந்து அந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபண்ட் பண்ணி தி ஆர் சென்டிங். ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். யங்ஸ்டர்ஸ் எப்படி டெவலப் ஆறாங்க, அது பர்ட்டிகுலரா ஸ்போர்ட்ஸ்ல எப்படி ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆஸ் யூசுவல் இந்த சோசியல் மீடியா ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அத பத்தி ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சு. என்ன என்ன ரீல் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இல்ல நான் என்னோட இந்த ரேசிங் ரிலேட்டட் பைக்ஸ் ரீல் அவருக்கு அப்புறமா கேட்டேன். பைக் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னா, ஹி யூஸ்ட் டு ரைட் ராயல் என்ஃபீல்ட். அத பத்தி சொன்னாரு. ஆமா, ராயல் என்ஃபீல்ட் அப்போ ஃபுல்லா ஓட்டுவாராம். அதனால அதை கேட்டேன், இங்க கூட ஒரு ரைடு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். இது நியூஸ் டு மீ. ஏன்னா எப்படி அந்த லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸா இருக்கும். அந்த அவர் பைக் ஏன்னா நம்ம ஏல தான் வந்து கிரியேட் பண்ணி போட்டு பார்த்தது இல்லல்ல. ஆமா ஆமா ஆமா. ராயல் என்ஃபீல்ட் வச்சு. ஆமா, அவர் ராயல் என்ஃபீல்ட் வச்சிருந்தாரா, அது ரொம்ப கம்ஃபர்டபிள். அதான் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. அப்ப நான் என்னோட ஸ்போர்ட்ஸ் பைக் சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல, இது எப்படி ஓட்டுறது, பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசுறேன். சோ ஒரு 45 மினிட்ஸ் போச்சா? ஆமா ஆமா ஆமா. வாக்ல கொஞ்ச நேரம் பத்தி பொலிட்டிக்கல் என்னோட ஜர்னி பத்தி பேசியிருந்தோம். அப்புறம் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் மக்களும் வந்து நிறைய பேர் அங்க வாக் பண்றாங்களா, அவங்க ஆமா கிரீட் பண்றது, அவங்களும் அவங்களோட இதெல்லாம் பேசுறது, அந்த இன்டராக்ஷனும் இருந்தது நிறைய. இப்போ முதல்வர் வந்து எல்லாருமே வந்து டிவில தொடர்ந்து பார்த்திருப்போம், பேட்டி இல்ல வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசுறப்போ அந்த மாதிரியே பார்த்து தனியா போய் பேசுறீங்களா? உங்ககிட்ட வந்து அந்த ஸ்டேஜ் ஸ்பீச் மாதிரியே பேசியிருக்க மாட்டார், சாதாரணமா பேசியிருப்பார்ல. மத்தவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த பர்சனலா நீங்க பேசினப்போ வந்து உங்களுக்கு என்னடா இது, இவரு இப்படியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசா உங்களுக்கு நீங்க வந்து அப்படி அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா? நான் எப்படி வெளி உலகத்துக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், நான் என்ன நினைச்சேன், ஒரு லீடர் ஒரு தலைவர் அப்படி பார்த்துட்டு இருக்க மனுஷன் வந்து ஓகே ஒரு கொஸ்டின் கேட்பார், நம்ம ஆன்சர் பண்ணுவோம் வந்துடும். ஆனா நான் அவர்கிட்ட பேசும்போதுதான் ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆச்சு. ஏதோ நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாக்கிங் போறப்போ பேசுவோம்ல, சோ அந்த ஒரு கனெக்ட் ஆகி சோ இன்ட்ரெஸ்டட் இன் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, எப்படி இருக்கு அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு. அவங்க மைண்ட் செட் என்ன, எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் தெரியுது, அவங்க கிட்ட இருந்து என்ன கேட்டுக்கலாம். ஆஸ்கிங் ஃபீட்பேக் ஆல்சோ. நிறைய பேர் இது கேட்பாங்களான்னு தெரியல. எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும் போது தே டோன்ட் ஆஸ்க் ஃபீட்பேக்லாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. ஆனா ஹி ஆஸ்கிங் ஃபீட்பேக், என்ன இருக்கு, என்ன நடக்குது, இது ஓகேவா, ஹவு டு யூ ஃபீல், அது கேட்கறது. ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற கொஸ்டின் வந்து அவரு கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. he cares அப்படிங்கிற மாதிரி. he cares. ஆமா, அந்த அந்த ஒரு கொஸ்டின் கேட்கறதுல எப்படி இருந்தது, நீங்க பாத்தீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அதுவும் அவரு கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஓகே இஸ் சோ கீன் அபவுட் யங்ஸ்டர்ஸ். சோ யங்ஸ்டர்ஸ் தாண்டி எல்லார்கிட்டயுமே ஒரு இன்டராக்ஷன் பண்றாரு. அது ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தான் அந்த வாக்கிங் இது மார்னிங். ஆனா அப்ப வந்து நம்ம பேசும்போது நம்மள அவாய்ட் பண்ணாம, பரவாயில்ல நம்மளும் இவ்வளவு ஆன்சர் கேட்கறோம் போது பதில் சொல்றாரு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாருன்ற போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது. ஓகே, ஆனா அது எதர்ச்சியா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி நடந்ததா அப்படிங்கறது? ஸ்ருதிஹாசனும் வராங்க, முதல்வரை மீட் பண்ணிருந்தாங்க. இல்ல, ஸ்ருதிஹாசன் வந்து வாக்கிங் தான் வந்திருந்தாங்க. அது ஒரு 3 weeks பிஃபோர். ஆமா, அது எதார்ச்சியா தான் வந்தது. இது வந்து ஆக்சுவலா நான் விஷஸ் வாங்கலான்னு போனதுதான். ஆனா இந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஐ ரியலி அன்எக்ஸ்பெக்டட். நான் நினைச்சு ஆக்சுவலா கனவுல கூட நினைச்சு பார்க்கல இவ்வளவு நேரம் உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்ரி டைம் இந்த மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷஸ் வாங்கும்போது விஷஸ் மட்டும் கொடுப்பாங்க, வந்துருவாங்க, எல்லாருமே கேட்பாங்க என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க, ஆனா எதுவுமே பேசிருக்க மாட்டோம். ஆனா நேத்தி அப்படிதான் நினைச்சேன். பட் ஒரு 45 minutes ஒரு கான்வர்சேஷன்ன்றது என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க. அதோட ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லா சோஷியல் மீடியா பார்வச்சுல அது உங்களுக்கு திருப்பி எப்படி ரிஃப்ளெக்ட் என்னென்னலாம் வந்துச்சு, குட் அண்ட் பேட் எல்லாமே வந்து சொல்லுங்க. ஆக்சுவலா பேட் நான் எதுவும் அவ்வளவு பாக்கல. எனக்கு குட் என்னன்னா எல்லாரும் இன்டராக்ட் பண்றாரு, நல்லா கேஷுவலா பேசிருக்காரு. என்ன மாதிரி எல்லாரும் கேட்டிருப்பாங்களா என்னங்க பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, நிறைய பேர் கேட்டாங்க என்ன பேசுனீங்க. ரொம்ப கேஷுவல் டாக்கா இருக்கு. ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அவர் கூட பக்கத்துல ஒரு நர்வஸ் ஆகி அந்த மாதிரி இல்லாம, அந்த நர்வஸ் ஏன் வரலன்னா அவர் அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட்டா இருந்தாரு பேசுறது. வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிருக்கலாம்ல, எப்பவுமே நீங்க வந்து கால் பண்ணி அவர்கிட்ட பேசுற அளவுக்கு ஈஸியாவே ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்கலாம். நானும் தான் பண்ணிருப்பேன். சரி ரைட். இப்போ கலைஞர் அவர்களுடைய கருணாநிதி அவர்களோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு பார்க்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ம், ம், ம். ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா எல்லாருமே நம்மளாம் ஓடிட்டு இருப்போம் இல்லையா? ஆமா அதுக்கு நடுவுல கிரீனரி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீ நியூயார்க்ல வந்து சென்ட்ரல் பார்க்ல கரெக்ட். ஏத்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம் கிடைச்சாலே ஏன்னா உங்களுக்கு கிரீனரி ஆமா அப்படின்னு. ஆமா ஆமா. ஜப்பான்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிரீனரி அப்படிங்கிறது மன்னருடைய அந்த பேலஸ்ல மட்டும்தான் இருக்கும். ம், ம், ஸோ ம். ஒரு சிட்டில பார்க் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது எந்த ஆட்சியில கிரியேட் பண்ணாலும் நான் வரவேற்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா ம், அழகா இருந்துச்சு. ம். அப்புறம் சென்டனரி லைப்ரரின்னு சொல்லிட்டு கலைஞர் சென்டர் அதெல்லாம் நான் போய் விளாக்லாம் எடுத்திருக்கேன். சரி, ம், நமக்கு வந்து ஒரு ம். கருத்து மாற்று கருத்து இருக்கோ இல்லையோ அது ஆமா நம்மளோட சிட்டியோட கான்ட்ரிபியூஷன் ஆமா நான் வந்து டெஃபினட்டா. பார்ப்பேன். ம். அதே மாதிரி இந்த தொல்காப்பியர் பூங்கா வந்து திமுக ஆட்சியிலே அப்பவே வந்து இது பண்ணிட்டு அதை வந்து சரியா திறக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ம், ம். அதுக்கப்புறம் எனக்கு போறதுக்கான சூழ்நிலையே கிடைக்காம போயிடுச்சு. இன்னும் நான் போவே இல்லை. நீங்க போலையா? நீங்க தான் போயிருக்கீங்க. ஓகே. எப்படி நீ இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ஃபாரின்ல போனா எப்படி இருக்கும்? இந்த பார்க்ஸ், ம், நடுவுல ம், ரிவர் போறதுல, அதுல கிராஸ் பண்ணி வர்றது. அந்த மாரி ஒரு அட்மாஸ்பியர். நம்மலாம் போனா அந்த ஃபாரின்ல தான் இந்த மாதிரியான பார்க்ஸ்லாம் பார்க்க முடியும். ம், ஆனா இங்க அது மாரி இருக்குன்னும்போது ரொம்பவே எனக்கே ஒரு ம். ஆ ப்ரௌடா ஃபீல் ஆனது. பரவால்ல நம்ம சிட்டில இவ்ளோ இதுவா இருந்திருக்கு. ஃபுல் கிரீனரீஸ் நடுவுல Okay. அந்த க சீ கனெக்ட் பண்ற ரிவர் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் புக்லாம் பண்ண தேவையில்லையா? நம்ம சாதா பார்க் போற மாதிரி இல்ல புக் போலாமா? பண்ணிக்கலாம். புக் பண்ணி தான் போகணுமா? ஹாலிடே டைம்ஸ்ல முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆ ஓகே. மத்த டைம்ஸ்ல வந்து நீங்க அங்க போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அந்த மாரி. ஆனா வொர்த் ₹20க்கு வந்து ம். அவ்ளோ ஒரு கிரீனரியா எல்லாமே இருக்கு. நான் vlog போடுவேன் நானு. இருந்தாலும் உங்களுடைய பார்வையில எப்படி நேத்தே அங்க இருந்துச்சு? கீரி புல்லு, அந்த பாம்பு அதெல்லாம் எல்லாமே நேச்சரா இருக்கு. நேச்சர். ஃபுல்லா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ம், ம். எப்படி ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் பாத் இருந்தா எப்படி இருக்கும்? அது மாரி தான் இருக்கு ஃபுல்லாவே. லைக் நடுவுல அந்த ரிவர் கிராசிங் இது வந்து அங்க கூட பியூட்டிஃபுல்லா ஃபோட்டோ இருந்துச்சு. எடுத்திருப்பேன். யா பார்த்தேன். அங்க நின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா அது நல்ல ஒரு வியூவா இருந்தது அவர் கூட. ஆக்சுவலா தெரிஞ்சோ தெரியாம நீங்க 2 பேரும் vlog பண்ண மாரி இருந்துச்சு. எல்லாத்தையும் எல்லா வியூவும் காட்டிட்ட மாரி ஆமா, இருந்துச்சு. ஆமா. அவர் வந்து எப்பவுமே இந்த தியோசபிக்கல் சொசைட்டில தான் வாக்கிங் ம், போவாரு. இப்ப ம். வேணும்ட்டு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு இடத்த ப்ரோமோட் பண்ற மாரி தொல்காப்பியர் பூங்கா ப்ரோமோட் பண்ற இப்ப ரீசெண்டா அங்க வாக்கிங் ஆமா, ஆமா. அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நெறைய பேருக்கு அத தெரியணும். பத்தி உள்ள எப்படி இருக்குன்றது தெரியணும். எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெறைய விஷயங்கள். பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை கண்டிப்பா வந்து பார்க்ஸ்க்கு கூட்டு போகணும். அப்பதான் ஆமா. வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு சூழ்நிலையில கூட குழந்தைங்களை பாக்குறது இயற்கை எப்படி இருக்கு, ம். நம்ம வாழ்ற சூழ்நிலைக்கு அதுக்கு இன்னும் வித்தியாசம் ரிலாக்ஸேஷன் ஆமா. எல்லாமே சிட்டிக்குள்ள இவ்ளோ பெரிய பார்க் இருக்கான்றது ஒரு அதிசயம் தான். அதையும் கூட்டிட்டு போய் பார்க்கும்போது ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. நைஸ் நைஸ். ஸோ என்னுடைய பிளாக்ல என்னுடைய கருத்தையும் இவங்க பார்த்த மாதிரி என்னோட கண்ணுல இருந்து நான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு விளையாட்டு துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. ஏன்னா எல்லாராலையும் படிப்புல சாதிச்சிட முடியாது. ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் படிப்பு வரலனாலும் சில பேருக்கு படிப்போட விளையாட்டு அதிகமா வந்ததுனாலையும் ம். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாதியில இருந்து வேணா வந்திருக்கலாம், எந்த பின்புலத்துல வேணா வந்திருக்கலாம். அந்த விளையாட்டுன்னு வர்றப்போ ஒரு தனி ரூட்ல மேல ஏறி போயிடுவான் அவனுக்கு திறமை இருக்க பட்சத்துல. அப்படி நீங்க சொல்றப்போ வந்து ஒரு ஊக்கம் தேவை. அப்படி இருக்கிறப்ப விளையாட்டுத்துறை இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோங்க இப்போ உதயநிதி அவர்கள் வந்து விளையாட்டுத்துறையோட அமைச்சர் ஆகிறப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் முனைப்பா வேலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நிஜமாவே இந்த ஆட்சி காலகட்டத்துல விளையாட்டுத்துறையில என்னெல்லாம் மெட்டீரியல்ஸா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்ல இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்தப்போ, ஸ்போர்ட்ஸ்ல என்ன டெவலப் ஆயிருக்காங்க, எவ்ளோ அத்லெட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் போயிருக்காங்க, ம். ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்கன்றத நீங்க ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவரு மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம உதய் சார் ஆன அப்புறம் தான் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றது பெரிய ரொம்ப பெரிய விஷயம். ம், ம், அதுவும் எல்லாருமே வந்து இந்த எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, அர்பன்ல இருந்து ஒரு அத்லெட்டோ அந்த மாதிரி ம், தான் போயிருக்காங்க. எல்லாமே ரூரல் சைடுல இருக்க அத்லெட்ஸ் தான் வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக்ல. ம். அதை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு முக்கியமான தேவைகள் இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட நான் போய் இந்த ஸ்போர்ட் போறேன் அப்படின்னும் போது முதல்ல என்ன கேட்பாங்க, இதனால என்ன பயன் பயன். அப்படின்னு கேட்பாங்க. படிச்சா செட்டில் இந்த ஆக வேலைக்கு முடியுமா போலாம், உன்னால? கவர்மெண்ட் செட்டில் வேலை ஆக முடியும், கிடைக்குமா? கரியர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாமே இங்க எஸ். அந்த எஸ் இருக்கிறதுனால தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோட growth வந்து இந்தியாலயே நம்ம ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ம், ம், ம். ஏன்னா இப்போ ஒரு ஆஸ் அ விமனா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி தேவை. ஸோ அதுக்கான ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஹாஸ்டல்ஸ்ல ஒரு லேடிஸோட இது தேவை நம்மளுக்கு சப்போர்ட் ஒரு ஓகே. இது பண்றது. அதுவும் இருக்காங்க எல்லா ம், ம், ஹாஸ்டல்ஸ்லயுமே. ம். அடுத்த ஸ்டெப் ஒரு கோச். கோச்சும் வந்து விமன். ஓகே. இது வந்து ஸ்பெஷலா விமன்க்கு சொல்றேன். கேர்ள்ஸ்க்கு சொல்றேன். கோச்சும் விமன் இருக்காங்க. இப்போ நீ அடுத்தது பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ம். பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை குடுக்குறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி நீ மெடல் கொண்டு வர. மெடல் எடுத்துட்டு வரதுக்கும் உங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் தருவாங்க. நீ அத வின் பண்ணிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜாப். ம். கவர்ன்மென்ட் ஜாப். இதுவும் தராங்க. சோ ஒரு டோட்டலா ஒரு பேக்கா இருக்கு நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் எது எடுத்தாலுமே வந்து ஒரு பேக்கேஜா நம்ம கவர்ன்மென்ட் குடுக்கறதுனால தான் வந்து அடுத்த லெவல்ல குரோத் இருக்கு. அதையும் தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ
இருக்க 234 கான்ஸ்டிடுவன்சிலயும் வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மினி ஸ்டேடியம் கட்டாயமா இருக்கணும் ஆமா அப்படின்னு அது சொல்லிட்டு. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த சாரி டு இன்டரப்ட் ம். see I'm not trying to put you in an uncomfortable situation எல்லா தொகுதியிலும் ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னு அது ரொம்ப நல்லா இருக்கு பட் எந்த அளவுக்கு அது ஒரு நடைமுறை சாத்தியம் கொஞ்சம் யோசிக்காம ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டாங்களோன்ற விஷயத்துல இல்ல கிடையவே கிடையாது. ஆ. ஏன்னா இப்போதான் கொடுத்திருக்காரு. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து சில இடத்துல ஓபன் பண்ணியாச்சு. ம், ம். சில இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. சில கான்ஸ்டியன்ஸ்ல அந்த மாதிரியான பிளேசஸ் அவ்வளோ ஒரு லேண்ட் இருக்கிற மாதிரி இல்ல இல்ல. பட் அதையும் ஆக்குபை பண்றதுக்கு வேற என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேடியம்லாம் வந்து அந்த 234லயும் பண்றது கம்பல்சரி தான். ம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லான்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்க Only இருந்துட்டு for- இங்க இல்ல இங்க இல்ல அப்படிங்கிற அப்படின்ற கூடாதுல்ல. எல்லாருக்குமே எல்லாம் தேவை. சிட்டி எப்ப பார்த்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம், சிட்டி மட்டும் தான் டெவலப் சென்னை தான் ஆகுது, டெவலப் ஆகுது சென்னை தான் டெவலப் ஆயிருக்கு, எது வந்தாலுமே சென்னைக்கு தான் வருது அப்படின்ற ஒரு இதுக்கு தாண்டி தான் 234 தொகுதியிலேயே வந்து இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிட் ம். அதுவும் எல்லாருமே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊராட்சி லெவல்ல, இந்த வில்லேஜ் சரி. லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல எல்லாருமே இப்ப வந்து அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க மட்டும் கொடுக்குறீங்க, அர்பன் கொடுக்க மாட்டீங்களான்ற அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபர்ஸ்ட் தேவையே ஸ்போர்ட் கிட் தான். ம், ம். ஸ்போர்ட் கிட் இல்லாம நம்ம எதுவுமே முடியாது. ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்மளே சின்ன வயசுல வந்து ஒரு ஷூ வாங்குறதுக்கு வழி இல்லாம நம்ம Football போகாம boots இல்லாம இருக்கலாம். வெறும் காலோட வெறும் காடு வரவும் அடுத்த லெவலுக்கு போயிருக்க முடியாது. நம்ம டீம்ல சேர்க்க மாட்டாங்க. அது இல்ல இது. பட் அந்த ஒரு பேசிக்கான அந்த ஸ்போர்ட் கிட் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இதையும் தாண்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. அது என்ன எடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு அத்லெட்டை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயரா மட்டும் ஆகணும்னு கிடையாது. ட்ரெயினரா இருக்கு ட்ரெயினரா இருக்கலாம், Physio. மேனேஜ்மெண்ட்ல இருக்கலாம், Yeah. பிசியோல இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பத்தி படிச்சவங்களா இருக்கலாம். சோ இது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத்லெட்டை தாண்டி அவங்க பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமான ஒர்க் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே ஆமா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் தான். அதை நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணல. பட் ஒரு சலிப்பு என்ன இருக்குன்னா அது மொனோட்டோமஸாக அந்த ஒரு ஸ்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தனி லாபியில் வளர்ந்துட்டு இருக்கு. அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கிரிக்கெட் அப்படியே தள்ளி வச்சிருவோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆஸ்பைரிங்காக நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா வந்து எந்த ஸ்போர்ட்ல அதிகமாக நேச்சுரலாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க? கிரிக்கெட்டை தாண்டி எடுத்துட்டோம்னா இப்போ நேச்சராவே இந்த கபடி, கபடி வாலிபால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் வந்து பேஸ் எல்லாருக்குமே இது நம்மளோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு ஆமா சொல்லலாம். ஆமா கபடியில நம்மளோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் தான் சொல்லலாம். ஏன்னா கபடியில இப்ப உங்களுக்கே தெரியும் கண்ணகி நகர் Yeah, கார்த்திகா வந்து வின் கார்த்திகா. பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேரம் அது கொஞ்சம் ஆக்சசபிளா இருக்குன்றதுனால கேரம் அதுலயும் வின் பண்ணியிருந்தா காஷிமா. ம். சோ இதெல்லாம் வந்து பேஸான ஸ்போர்ட். இதையும் தாண்டி தெரியாத ஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. அதையும் நம்ம மக்கள் வந்து ஒருத்தரா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நானே வந்து மோட்டார் ஸ்போர்ட் எடுத்திருக்கேன். ம். இது ஒரு ஹாபியாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருந்தது. பட் நான் அதை ஒரு ஸ்போர்ட்டா எடுக்கணும், இது யாருமே இல்ல நம்ம ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து பண்ணணும்ன்றதுனால தான் நான் அதுல சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். ஆனா அடுத்த ஜெனரேஷன் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கிளப் அதெல்லாம் ஒரு பக்கம் நான் நடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டி அது வந்து ரொம்ப பாப்புலரா தான் இருக்கணும் அப்பதான் சப்போர்ட் பண்ணுவேன்றதை தாண்டி உங்களுக்கு ஃப்ரிஸ்பி தெரியுமா தெரியல, ஆமா, ஃப்ரிஸ்பின்னு ஒரு frisbee, கேம் இருக்கு. yeah. அந்த கேமுக்கு வந்து பெசன்ட் நகர் பீச்ல வழக்கம் விளையாடுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஃபன் பண்ணி அவங்கள போர்ச்சுகல் சென்ட் பண்ணாரு டிசிஎம். சோ இந்த மாதிரி ரெகக்னைஸ் ஆகாத ஸ்போர்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு, என்னால வந்து சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னா we are supporting everything. ஓகே சோ விளையாட்டுத்துறை இந்த ஆட்சியில வந்து சிறப்பா செயல்பட்டிருக்கு. நீங்க ஆமா கண்மூடித்தனமா விளையாட்டு நம்புறீங்க. துறையை தாண்டி எல்லா துறையுமே சிறப்பா தான் செயல்பட்டு இல்ல, நான் உங்ககிட்ட எதை பட் கேட்கணுமோ அதை மட்டும் நான் கேட்கிறேன். விளையாட்டுத்துறை வந்து இல்ல அதை நான் மென்ஷன் பண்ணல. விளையாட்டுத்துறை தாண்டி எல்லா துறையுமே நிவேதா ஜெசிகா நம்ம கூப்பிட்டு நான் ஊராட்சி correct. பேசக்கூடாதுல்ல. சோ அதனால லைக் ஐ அம் ஜஸ்ட் when compared to other state வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்பவே டெவலப் ஆயிட்டோம். எல்லா இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் நடத்திருக்கோம், ஹாக்கி ஏஷியனுக்கு நடத்திருக்கோம், F4 நடத்திருக்கோம். F4ல வந்து மொனாக்கோ, சிங்கப்பூர்ல அந்த மாதிரியான கண்ட்ரில தான் வந்து நம்ம அந்த நைட் ரைஸ் பார்க்க முடியும். ஆனா சென்னையில முதல் முறையா நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். சவுத் ஏஷியன்லயே நம்ம தான் நடத்திருக்கோம். since you mentioned that அது நடக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆஸ்ட்ரக்கா நிறைய பேர் போய் இதை ஆமா, பார்க்க நிறைய- ஆசைப்பட்டாங்களோ இன்னொரு பக்கம் நிறைய விமர்சனங்களும் அதை சுத்தி ஆமா, அது நடத்தின விதம் வந்து ஒரு விமர்சனக்குள்ள ஆப்வியஸா வந்து அது பாமரன்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் மாதிரி தோணுச்சுல்ல. அப்படி கிடையாது. எது ஒண்ணு நம்ம கொண்டு வந்தாலுமே கிரிட்டிசைசம் இல்லாம இருக்காது. ஓகே இப்ப ஈவன் நம்ம வந்து மெட்ரோ இருக்குன்னா அதுவும் வந்து இன்கன்வீனியன்ஸா தான் இருக்கு. இப்போ அப்ப டிராபிக் அந்த மாதிரி டிராபிக்கா இருக்கு, இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ம். ஆனா அது டெவலப் ஆயிட்ட அப்புறம் அதுதானே யூஸ் பண்றோம். இது ஒரு மக்களோட ஒரு சின்ன நம்மளுக்குள்ள இயல்பா இருக்கிறது தான். ஆனா அந்த விமர்சனம் பண்ணவங்க அதே நடந்து முடிஞ்ச அப்புறம் அதை பத்தி எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல நம்ம சிட்டியா இப்படி இவ்வளவு பெருசா நடத்திருக்காங்க, எல்லா உலக அளவுல இதை பத்தி பேசியிருக்காங்க. So it's a win-win for DMK government தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா F4 race ஆமா கண்டிப்பா.
அது வந்து கிரிட்டிசைசம் பண்ணதே ஆப்போசிட் பார்ட்டி தான். அதை தாண்டி மக்களை வந்து அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல கிரிட்டிசைசம் பண்ணி இது பண்ணதை தவிர, அந்த ஒரு ஈவென்ட் முடிஞ்ச அப்புறம் நீங்களே இந்த போட்டோ வீடியோகிராஃபி பார்த்திருப்பீங்க. இந்த சைடு வந்து நார்மலா ரோட்ல எப்பயும் போல மக்கள் போவாங்க. இந்த சைடு ரோட்ல அந்த கார்ஸ் போகும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம. இது ஒரு டெவலப்மெண்ட் தானேங்க. ஒரு வேர்ல்ட் லெவல்ல எல்லா கண்ட்ரில இருந்து வராங்க. அப்போ இந்தியால இருக்க அது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்க ஒரு சிட்டி இவ்ளோ பெரிய ஈவென்ட் நடத்துறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரில தான் நடக்கும். அப்ப நம்மளோட கண்ட்ரில நடக்கும்போது நம்ம ஆப்வியஸா நம்ம அதை வரவேற்கணும் தானே. ஓகே ஃபைன். இந்த மாதிரி நம்ம ஊர்ல மத்த ஊர்ல நடக்கிற விஷயம் வந்து நம்ம ஊர்ல நடக்கிறப்ப பாக்குறதுக்கு ஜெனரலா பிடிக்கும். எந்த அளவுக்கு அதை பப்ளிக் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேள்விக்கு நான் வந்து கேட்டேன். அஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரேஸ் டீம் வச்சு வந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சீல்லாம் போட்டு வந்து சப்போர்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சைடு என்கரேஜ் பண்றதா பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரனால அஜித்தை வந்து தமிழக அரசாங்கம் அதாவது டிஎம்கே வந்து பூஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கு விமர்சனத்தை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? அது இதுவே கிடையாது அந்த விமர்சனம். ஆக்சுவலா நீங்க அஜித் சார் கேட்டாலே தெரியும். he wants to represent that he is from தமிழ்நாடு. அவ்வளவுதானே தவிர நம்ம சைட்ல இருந்து அஜித் சார் சப்போர்ட் பண்ணணும், நீங்க கம்பல்சரி அதை போடணும்ன்றது சொல்லவே கிடையாது. அது வந்து இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவராதான் வந்து நம்ம தமிழ்நாடுல ரெப்ரசென்ட் பண்றோம், நம்ம ஸ்டேட்டோட ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியோட சப்போர்ட் பண்ணுன்றது இஸ் ஓன் விஷ். நம்ம சைட்ல இருந்து சொல்லி அவர் போடவே இல்லை. இப்ப எப்படி அது போட்ட அப்புறம் அவர் அந்த சினித்துறையை வந்து சப்போர்ட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்காரு. இது இஸ் அவுட் ஆஃப் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இது நம்ம சைட்ல இருந்து புஷ் பண்ணி அவர் இதுக்கு வந்துட்டாரு அதனால இவரை சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இனிமேல் எதுவுமே அரசியல் இல்லாம பார்க்க முடியாது. அரசியல் இல்லாம பார்க்க முடியாதான். பட் இதுதான் வந்து ரியலா நடந்தது. ஓகே ஃபைன். சோ அதுக்கும் இவங்க அதுக்கு முடிச்சு போடுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆமா அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க கொடி கலரும் இவரோட சூட் கலரும் ஒன்னா இருக்கு. அப்ப ஏன் அதை பத்தி சொல்ல பாவம் காசு இத பத்தி அதான் சொல்லுங்க. நல்லா இருக்கு இந்த தியரி. இல்ல நம்மளே எதை கிளப்பி விடலாம் அப்படின்றதுனால இல்ல அப்படி சொல்றாங்களா. அவங்க என்ன அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க அதனால சொல்றேன். அந்த சந்தேகம் இப்படிதான் வரும்னு சொல்றேன். சரி ஓகே. இப்போ ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து துறை முதல்வரா பதவி ஏத்துட்டு அப்புறம் அதுக்கு முந்தைய இருந்த செயல்பாடுகளுக்கும் இப்போ அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல அவருக்கு வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரா? இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து வேலை கொஞ்சம் அவர் போயிட்டு வந்தாலும் தொய்வடைதுன்ற மாதிரி கிடையவே கிடையாது. அவரு இன்னமும் அது நிறையதான் இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா அவர் என்ன டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாலுமே அந்த ஸ்போர்ட்ஸ் துறை எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கோ அந்த growth வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஹையா தான் இருக்கு. எல்லா ப்ரோக்ராம் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹோஸ்ட் பண்றதா இருக்கும் ஒரு ஈவெண்ட். இப்ப கூட ரீசெண்டா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு ஹாக்கி. அதுக்கும் வந்தாரு, இனாகிரேஷன் வந்தாரு, நடுவுல நம்மளோட இந்தியா டீமுக்கு இனாகிரேட் பண்ணாரு, எண்டிங்க்கு வந்து கொடுத்தாரு. 10:30 மணிக்கு ஆச்சு. நைட்டு 10:30 மணிக்கு வந்து கப் கொடுத்துட்டு எல்லாருக்குமே போனாரு. சோ அதெல்லாம் வந்து அந்த டவுனே இல்ல. எந்த ஒரு ஈவென்ட்னாலுமே காலைல டக்குன்னு அதே மாதிரி காலைல நிறைய ஈவெண்ட்ஸ் போய் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் யாரெல்லாம் நடத்துறாங்களோ அவங்கள போய் என்கரேஜ் பண்றாரு. சோ அந்த ஒரு ஸ்டெப் பேக் எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் அடிஷனல் ஒர்க் கொடுத்ததால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதையே எடுத்துட்டு இதையோ இப்போ லாங் டேவா இருக்கும் இப்போ அவருக்கு. ஃபைன். யூ காட் a chance to converse with him. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா நம்ம துணை முதல்வர் கிட்ட? நான் பேசிருக்கேன். அவருக்கு எது ஃபேவரட் ஸ்போர்ட்டா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு எது வந்து ஃபேவரட் ஸ்போர்ட்? எனக்கு தெரிஞ்சு இப்போ அவருக்கு பைக் ரேசிங் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா பயஸ்டா நீங்க வந்து ரேசர்னால அப்படி சொல்றீங்க. ஃபேவரட்ஸ் அப்படி சொல்ல ஆப்வியஸா கிரிக்கெட் தான் அவருக்கு இருக்கும். இப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக் மேல ஒரு கிரேஸ் இருக்கும். இன்னும் என்னால வந்து நீங்க வந்து ஒரு பயஸ்டா சொல்றீங்கன்ற ஒரு பார்வையோட அடுத்த கேள்விக்கு நான் வந்து கடந்து போறேன். சோ ஸ்போர்ட்ஸ் பத்தி மட்டும்தான் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. இப்ப பர்சனலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். விமன் அரசியல்ல, பெண்கள் அரசியல்ல அப்படி மாதிரி ஜென்ரிக் கொஸ்டினா இல்லாம பிராக்டிகலி விமென்க்கு ஒரு மாடர்ன் பாலிடிக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழ இருந்து அந்த வட்ட செல்ல அப்படி இப்படின்னு இல்லாம நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விங் மூலியமா வரீங்க. ஹவு டு யூ சி யுவர் செல்ஃப் பீயிங் இன் திஸ் ஃபீல்டு? ஒரு பார்ட்டில ஒரு பாலிடிக்ஸ்ல நீங்க இப்போ வந்து வேற ஒரு ரூட்ல வந்திருக்கீங்க. ஒரு அடித்தட்டு தொண்டன் சாதாரணமா வந்து கொடியை பிடிச்சிட்டு அப்புறம் மீட்டிங்க்கு போறது, அப்புறம் போராட்டம் மாற்றம் வேற ஒரு ரூட்ல வர்றப்போ உங்களுக்கு ஒரு பெண்ணா அரசியல்ல நீங்க எங்க உங்களை பொருத்தி பாக்குறீங்க? குறிப்பா உங்களோட பார்ட்டியில எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இந்த பார்ட்டில ஜாயின் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஒரு எம்பவர்டா இருக்கு எனக்கு. ஏன்னா இது அப்படியே ஒரு டைரக்ட் ஆப்போசிட் ஃபீல்டு ஸ்போர்ட்ஸை தாண்டி. அதுவும் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் போது ஐ எம் டிசர்விங் திஸ் பொசிஷன் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸ்போர்ட்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் தான் மெயினா நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஐ ஃபீல் தட் இதுல நம்ம ஏதாவது பண்ண முடியும்ன்ற ஒரு இதுக்காக தான் வந்தேன். அதே மாதிரி என்னால பண்ண முடிஞ்சது. இது வரைக்கும் நான் 2.5 years 3 years இருக்கும். சோ எல்லா ஊருக்குமே நான் டிராவல் பண்ணிருக்கேன். தமிழ்நாடுல எல்லா கேம்ஸ்மே அட்டென்ட் பண்ணிருக்கேன். யாரும் ஆர்கனைஸ் பண்ணாலுமே நான் அதை போன் பண்ணி கேட்பேன். என்ன இன்வைட் பண்ணலாம் கூட அதுல ஆஸ்க் தெம். ஓகே இது என்ன நடக்குது, விமென்ஸ்கா மென்ஸ்கா இந்த ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கோ எவ்ரிவேர். எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலுமே போவேன். என்ன என்கரேஜ் பண்றது என்னோட
செக்ரட்டரி நம்மளுடைய எம்பி தயாநிதி மாறன் சார் ம். இஸ் சோ சப்போர்ட்டிவ். அந்த விமன் மென் அப்படின்ற ஒரு பாகுபாடே கிடையாது, அது பார்ட்டிலயும் சரி கிடையாது. ம். அப்படின்றதுனாலதான் என்னால சிஎம் கிட்டே வந்து இன்டராக்ட் பண்ணி பேச முடிஞ்சது. புரியுது. அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ அதே மாதிரி என்னோட செக்ரட்டரிஸும் சரி தயாநிதி மாறன் சரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கோ ஹெட் அப்படின்னுவாரு. இப்ப நான் இது ஒண்ணு பண்ண போறேன் சார், இந்த ஸ்போர்ட் பண்ணலாமா, இந்த ஈவென்ட் பண்ணலாமா, இல்ல அவங்க இப்படி பண்றாங்க இதை இப்படி பண்ணலாமான்னும் போது he never says no. உங்களுக்கு இப்ப ஓகேவா நீங்க பண்றீங்களா பண்ணுங்க, இதை இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க. தமிழ்நாட்டை தாண்டி ஆல் ஓவர் இந்தியா தெரியணும் நம்ம என்ன பண்றோம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு. இந்த நான் வந்ததுல இருந்து ஒரு 2.5 years 3 yearsல எப்படியும் ஒரு 250 300 400 ஈவென்ட் பண்ணிருப்போம். எங்களோட ஸ்போர்ட்ஸ் விங்ல மட்டுமே ஒரு 300 400 ஈவென்ட் பண்ணிருப்போம். அதோட ஹைலைட்டா பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்ல எம்எல்ஏஸ்க்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஈவென்ட், ஆமா கிரிக்கெட் ஈவென்ட் பண்ணோம். எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஈவென்ட் பண்ணோம். இந்த ஈவென்ட் பண்ற அளவுக்கு என்ன விட்டுருக்காங்கன்னா அந்த அது நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்க. ஆமா ஆமா அதுல நிறைய ஃபன்னான மொமெண்ட்லாம் நடந்துச்சு. நிறைய ஃபன்னான மொமெண்ட்லாம் இருந்துச்சு. தப்பா சொல்ல, யாருமே ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் கரெக்ட். அது ஆனா அவங்க வந்து விளையாடுறப்போ நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். டெஃபினட்டா இப்ப எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் இதுலயே ரொம்ப ஃபோக்கஸ்டாவோ இதுவா இருப்பாங்க. அது ஒரு ஃபன் கிரிக்கெட்டா தான் நாங்க மாத்தணும். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண நம்ம என்ன வெளிய இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கோ காலேஜ் ஐசிசி டிராஃபி நடத்த போறோம். இவங்களுக்குள்ள நம்ம பார்ட்டி பீப்புள் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல. இப்ப நான் வந்து இந்த விங்ல இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா அந்த ஒரு ஈவென்ட் நடத்தோடனே வி ஆல் கனெக்டட். ஆமா, நெட்வொர்க் டெவலப் ஆச்சு. எல்லாமே பார்ட்டில தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஈவென்ட் வந்தோடனே எல்லாருமே கனெக்டட் ஆயிருக்கும். ஓகே இவங்க தான் இவங்க போல, அவங்க தான் இவங்க போய் இந்த நெட்வொர்க் டெவலப் ஆக வி கேன் டூ மோர் திங்ஸ்ல. சோ அதுக்காக அந்த மாதிரி இது பண்ணும். சோ கமிங் டு மை பாயிண்ட், விமன் பாலிடிக்ஸ்ல வந்து எனக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து எனக்கு நோ சொல்லவே மாட்டாங்க. எனக்குன்னு இல்ல, எல்லா விமன்ஸ்மே நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் எம்பவர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நம்ம டிசிஎமும் சொல்லியிருக்காரு யங்ஸ்டர்ஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது. அதுல விமனுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு இது இருக்கணும். இப்ப நிறைய இதுல வந்து பூத் லெவல்ல வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல விமனும் வரணும். இந்த கேம்பெயின் எல்லாம் பண்ண போறோம்ல, இப்ப ஒரு பிஏ டு ஒரு பிடிஏ ஒரு 5 பேர் போனா கம்பல்சரி அதுல ஒரு விமன் இருக்கணும், யங்ஸ்டர் விமன் இருக்கணும். அது இல்லாம நீங்க பண்ணவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காங்க தலைமையில இருந்து. சோ இந்த மாதிரி விமனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்க மாதிரி தான் நெக்ஸ்ட் கரியர் கோத் இல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத இல்ல நம்ம கரெக்டா பண்ணோம்னா they'll give சான்ஸ். இப்ப நான் நல்லா பண்றேன் அப்படின்னும் போது they'll give me சான்ஸ். இப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது ஒர்க் பண்றேன் அப்படின்னால தான் எனக்கு இப்போ ஒரு கான்ஸ்டியூன்சி அப்சர்வ் பண்றதுக்கான பொசிஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் அது ஒழுங்கா பண்ணாம இருந்தேன், எதுவுமே பண்ணாம பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இல்லாம இருந்தா இந்த பொறுப்பு எனக்கு வந்திருக்காது. இந்த பொறுப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்து they'll definitely giving opportunity. அண்ட் டிஎம்கே வந்தப்புறம் நான் ரொம்ப நிறையவே எம்பவர் ஆயிருக்கேன். பொலிட்டிக்கலா நிறைய பேர் சந்திக்கிறேன், நிறைய பேர் பாக்குறேன். எனக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், சின்ன பொண்ணுன்றத அந்த ஒரு இதா எடுத்துக்காம தேர் ஆல்சோ டீச்சிங் மீ எவ்ரிதிங். எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி அடுத்த லெவல் வரணும்ன்றது எவ்ரிஒன் இஸ் இதுதான். ஐ ஃபீல் சேஃப் ஹியர் ஆக்சுவலி. ஓகே, சோ டிஎம்கேன்னு விட்டுறலாம். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, டிவிகே. சோ பேசிக்கா ஒரு பிட்டர் ட்ரூத்தை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. Women are not interested to come into politics. ஆமா, most of the women are not interested. ஏன்னா அந்த ஒரு எம்பவர்மெண்ட் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, ஒரு அவர்ஷன் இருக்கா, இல்ல ஒரு பயம் இருக்கா, இல்ல இன்ட்ரெஸ்டே இல்ல, போரிங்கா அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபியர். இதுல எப்படி போறது, ஃபியர்னா ஃபுல்லா மென்னா இருப்பாங்க. அதுல போய் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காதுல்ல. ஒரு விமனா இருக்கும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வர்றது வந்தாதான் நம்மளால போக முடியும். ஈவன் இது ஒரு கூல் ஃபேக்டரா நினைக்கலையா அவங்க? இது நம்மளுக்கு போனா நம்ம வந்து அன்கூலா பார்க்கப்படுவோன்ற மாதிரி ஏதாவது பார்வை இருக்கு? எனக்கு அப்படி தோணுது, அதனாலதான் கேட்கறாங்க. மேபி அது ஒரு ஒன் ஆஃப் தி பாயிண்டா இருக்கலாம். ஆனா மெயினா இருக்கிறது வந்து இது ஃபுல்லா மென்னா இருக்கிறதுனால எவ்ரி ஒன் ஃபீல் ஓகே. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்? எனக்கு அந்த இது இல்ல. எனக்கு நான் எடுத்த ஸ்போர்ட்டே வந்து ஒரு மென் டாமினன்ட் ஸ்போர்ட், மோட்டர் ஸ்போர்ட். சோ அதுல விமன் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அதுல நான் நிறைய பேர் பழகி இருக்கேன், பேசியிருக்கேன். அதே மாதிரிதான் இதுலயும் எனக்கு எப்பவுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இடத்துக்கு போகணுன்றதுதான் என்னோட இது. எப்பவுமே எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அது ஜெண்டர் பயஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பொசிஷன் இப்ப பொலிட்டிக்கல்ல இருக்க மாதிரி. சோ அது மாதிரி விமனுக்கு வந்து யாராவது ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா, இப்போ எனக்கே நிறைய மெசேஜஸ் வரும் இன்ஸ்டாகிராம்லாம், எப்படி ஜாயின் பண்றது பொலிட்டிக்கல்ல, எப்படி முன்னாடி நான் ரேசிங்ல ஜாயின் பண்ணப்போ எனக்கு அவ்வளவு அதே மாதிரி ஒரு விமன் இருக்காங்களா ரேசிங்ல. அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஐ ஹவ் காட் ஆல்மோஸ்ட் நெட்வொர்க் அக்ராஸ் இந்தியா. வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம அக்ராஸ் இந்தியால ஒரு 1500 ரைடர்ஸ், விமன் ரைடர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணி வி ஆர் ரன்னிங் இட். சோ அதே மாதிரி தான் ஒரு
யாராவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்து எம்பவர் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்றத சொல்லிட்டே இருந்தாதான் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். அடுத்தடுத்த ஸ்டெப் போகும். மேபி ஒரு 5 ஆர் 10 இயர்ஸ் டவுன் தி லைன்ல நிறைய விமன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட். இப்ப ஓகே. எப்படி ஸ்போர்ட்ஸ்ல இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்களோ ஆமா. அது மாதிரி தான் பொலிட்டிக்கல். ஓகே. சோ இதுல ஒண்ணு ஸ்போர்ட்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது மூலியமா பிழைக்கலாம், அடுத்த லெவலுக்கு போலாம்னு தெரிஞ்சு பெண்கள் அவங்களே வராங்க. அதே மாதிரி அரசியல்லயும் அவங்களுக்கு ஒரு ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வி ஹேவ் டு கிரியேட். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே வந்து தேல் கிவ் பிரெஃபரன்ஸ். அதே மாதிரி நம்மளோட நம்ம ஸ்கில் நம்ம பொலிட்டிக்கல் போனா நல்ல ஒரு ஸ்பீக்கரா இருந்தா சில ஒரு டிபார்ட்மெண்ட் போலாம். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் இருக்கேன்றதுனால எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் விங் இருந்தது. நான் அதுல இது மாதிரி நிறைய விங் எல்லா இடத்துலயுமே இருக்கு. we'll have to choose our own ஆமா, avenues. இப்போ பொலிட்டிக்கல்ல இவ்வளவு விங்ஸ் இருக்கு. நீங்க நம்ம எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் மத்த ஸ்போர்ட்டை தாண்டி நீங்க ஒரு என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியான ஒரு பர்சனா இருந்தா அந்த மாதிரி விங் எடுத்து நீங்க அதை சாவியா பண்ணலாம். இருந்தா ஐடி அது ஆமா, மாதிரி. நீங்க ஒரு எஜுகேஷன் வயசுல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு விங் இருக்கு. ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் வரணும் அரசியலுக்கு இப்பல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் விங் இருக்கு. அப்புறம் நீங்க வெளியூர்ல கூட இருக்கீங்க, நான் அப்பயும் அரசியல்ல வரணும்னா கூட அதுக்கான அயலக விங் அணி. இருக்கு. அயலக அணின்னு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய மீனவர் அணி இருக்கு. அந்த சைடு அவங்களும் வந்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ நிறைய அணிகள் இருக்கு. 25 அணி கிட்ட இருக்கு நம்ம டிஎம்கே பார்ட்டில. நம்மளுக்கு எது இருக்கு அதுல போனா நம்மளால ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எனிவே பொலிட்டிக்கல்ல வந்து நம்ம ஒரு சோஷியல் கான்ட்ரிபியூட் தான் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி தான். இப்ப எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருந்தது. ஐ அம் கான்ட்ரிபியூட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ். இப்ப நீங்க எது கேட்டாலுமே வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் தான் போயிருக்கேன். புரியுது. ஸ்போர்ட்ஸ் இதுதான் அட்டெண்ட் கட்சி பண்ணுவேன். சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆமா, ஈவென்ட்ஸ். கட்சி சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் அந்த மாதிரி. அதனாலதான் இது குறித்தே நான் நிறைய கேள்வி கேட்டேன். பட் அதற்காக முற்றிலுமா நீங்க உங்களுக்கு வந்து அரசியலும் நீங்க வந்து கவனிக்கல, அதை பத்தி நான் கேட்க கூடாதுன்னு இல்ல. அதனாலதான் என்னோட கடைசி கேள்வியா இது இருக்கு. இப்போ தேர்தல் வருது. அப்படி வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அதுக்கு முன்னாடி கணிப்பு அப்படிங்கறது வந்து சொல்லிடலாம், இவங்க திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும். பட் புது பிளேயர் இப்போ உள்ள வரப்போ அது ஒருத்தர் வந்து குட்டையை குழப்பறதா பார்த்தாலும் இன்னொருத்தர் வந்து என்னால ரிசல்ட் சொல்ல முடியல, எப்படி வேணா கிளிஃப் ஹேங்கிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வருது. இது என்னோட பார்வை, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ ஒரு கணிசமான அமௌண்ட் ஆஃப் இளைஞர்கள் வந்து அந்த பார்ட்டியை நோக்கி வந்து போறாங்க அப்படிங்கிறது மீடியாவாலையும் சரி பொதுமக்களாலையும் பார்க்கப்படுது. நீங்க வந்து நிறைய யூத் கூட இன்டராக்ட் பண்றப்போ அப்படி ஒரு சேஞ்சை வந்து நீங்க பாக்குறீங்களா? திமுகக்கோ அதிமுகக்கோ டிவிகே வந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பைட் அப்படிங்கிறது இருக்குமா? இந்த தேர்தல்ல அது எந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டு கட்சியிலும் குறிப்பா திமுகவை வந்து பாதிப்படைய செய்யும் சொல்லுங்க. திமுக ரொம்ப பெரிய பாதிப்பு அடையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து விமென்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து நிறைய விஷயங்களே பண்ணிருக்கோம். இந்த 4.5 வருஷத்துல வந்து நிறைய விமன்ஸுக்கு பண்ணிருக்கோம். சோ எல்லாருக்குமே தெரியும், என்னதான் விமன் வந்து ஒரு ஆக்டர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே they'll see as a actor. இப்போ ஒரு பெரிய நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு பெரிய ஆக்டர், ஒரு பிரபலமா ஒரு சார்மிங்கா பார்க்க சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப ஒரு ஃபேவரட்டா பிடிச்ச ஒரு கனெக்டடா வளர்ந்துட்டே இருக்கும் போது அவர் நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவோம். இப்ப நம்ம நார்மலாவே வேற யாராவது பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலோ இல்ல அவங்க ஏதாவது ஒண்ணு வந்தாலுமே நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எமோஷன் கனெக்ட் ஆயிடும். ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிற பர்சன்ஸ் தான் நம்ம எல்லாருமே. சோ அந்த மாதிரி ஒரு கனெக்டடான ஒரு ஆக்டரா தான் எல்லாருமே நிறைய பேர் பாக்குறாங்க. பட் as a லீடரா வந்து nobody is seeing. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நிறைய உங்க வயதுள்ள பெண்கள் அது வந்து சில எல்லாருமே சொல்ல முடியாது. அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர் பொலிட்டிக்கல்ல வராரு, அது ஒரு கெத்து இல்ல, ஒரு கெத்து. ஒரு பொலிட்டிக்கலுக்குன்னு வராரு, அதை ஒரு கெத்தா தான் எடுத்துக்கிறாங்க. அந்த கெத்துக்காக போய் ஓட் போட மாட்டாங்களா? கெத்துக்காக ஓட் போடுவாங்க. பட் டிஎம்கே அதனால அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆகாது. we have certain level of percentage ஓட் எல்லாமே இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எனிவே நிறைய பேர் இருக்காங்க தான். பட் அதையும் தாண்டி எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுவாங்க பிளைண்டான்றது கிடையாது. there are people below 18 தான் நிறைய பேர் இருக்காங்க சோசியல் மீடியால. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓட் இல்லாதவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆப்வியஸா அதுதான். நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு ஓட்டு அதான் எஸ்ஆர்னா என்ன ஓட்டு இருக்கா. இப்போ இவ்வளவு இது பண்றாங்க, நீங்களே சொல்றீங்க, இப்போ இவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பின்னாடி போறாங்கன்னு சொல்றீங்க. யார் ஓட்டாவது இருக்கான்னு செக் பண்ணிருப்பாங்களா இது வரைக்கும்? இல்ல. யாராவது ஃபார்ம் எழுதி கொடுத்து ஓட்டர் ஐடி வாங்கிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கேன், என்ன நான் இருக்கிற இல்ல வந்து அப்படி யாருமே வரல, நான் பாக்கல. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க, கொடி பிடிக்கிறாங்க, அண்ணா ஃபயர் விடுறது, அதெல்லாம் எல்லாமே ஓகே. விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே ஓகே. But nobody is coming to the ground. DMK IT wing virtual warriors எப்படி எதிர்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? டஃப் ஃபைட் கொடுக்குறாங்களா virtual warriors? virtual warriors வந்து நம்ம எதுவுமே இந்த டிபேட் மாதிரிலாம் எதுவும் பேசுறது கிடையாது. அதனால அவங்க டஃப் கொடுக்கறதுக்கு ஒன்லி கமெண்ட்ஸ் தான். அந்த ஃபயர் விடுறது, அந்த சாங்ஸ் போடுறது, நம்ம ஃபைட் பண்றதுக்கு ஏதாவது பேசுனாங்கன்னா, கருத்து பேசுனாங்கன்னா பேச மாட்டாங்கன்றீங்க. ஆமா, எதுவுமே இல்ல. கருத்து அந்த மாதிரி பேசுறது இல்ல, ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி கருத்தியல் ரீதியா ஃபைட் எதுவுமே இல்ல. ஒரு கமெண்ட், ஒரு ஃபயர் கமெண்ட் போடுறது, அந்த ஸ்பெயின் பிளாக் ஒண்ணு போடுறது. எதுக்கு போடுறாங்க ஸ்பெயின் பிளாக்?
அத ஒண்ணு போடுறது. சோ இந்த மாதிரி தான் விர்ச்சுவல் வேரியஸ். அடுத்தது கேர்ள்ஸ் யாராவது போட்டு அவங்கள அபியூஸ் பண்றது. சும்மாவே எல்லாரையும் அசிங்கமா திட்டுறது. அது கீழ போய் 200 போடுறது. இத தாண்டி ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட்ட நீங்க சொல்லுங்க. ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் நியூட்ரல்ங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது. இல்ல ஜெனரலா சொல்ல நீங்க நியூட்ரலாவே இருக்கீங்க. நீங்க பாக்குறீங்கன்றதுனால நான் கேட்கிறேன். நியூட்ரலா நம்ம எல்லாமே பாக்குறோம்ல. நானும் அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட ப்ரொஃபைல எடுத்து போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் நெறைய போடுறேன். You எல்லாமே get abused. போடுறேன். ஆமா. கீழ போய் பாருங்க. எல்லா வார்த்தை எவ்வளவு நீங்க எப்படி வார்த்தை அத ஹேண்டில் பண்றீங்க? ஐ டோன்ட் கேர். ஏங்க எனக்கு நீங்க பிடிக்காத கட்சியா கூட இருக்கலாம். ம். பெண்கள போயிட்டு அந்த மாரி வந்து அபியூஸ் பண்றது நீங்க எந்த ஒரு கட்சி பண்ணாலும் என்னால ஏத்துக்க முடியாது. 5000 திமுக பண்ணாலும் ஏத்துக்க முடியாது. டிவிகே காரங்க பண்ணாலும் ஏத்துக்க முடியாது. நீங்க என்னோட வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. ஒரு 5000 6000 கமெண்ட்ஸ் கிட்ட விர்ச்சுவல் வேரியஸே போட்டுருப்பாங்க. அவ்ளோ அசிங்கமா இருக்கும். அவ்ளோ அது வெறும் அசிங்கமான வார்த்தைகளா போட்டுருப்பாங்க. அது எதுக்கு அந்த லெவல் அவங்க இம்பாக்ட் ஆயிருக்காங்க. அதுதான் உனக்கு புரியுதா? வெறித்தனமா இருக்காங்க. வெறித்தனமா இருக்காங்க. பட் அத நீங்க நல்ல விதத்துல அவங்கள இது பண்ணி பேசி அவங்கள கொண்டு டெவலப் பண்ணலாம்னு தரேன். பட் அதை இவங்க இன்னும் இம்போஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இன்டைரக்டா அதை இம்போஸ் பண்றாங்க, ஏத்தி விடுறாங்க. ஆதவர்ஜுனோட ட்வீட் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இன்சிடென்ட் அப்போ. இப்படிலாம் அவங்களே இம்போஸ் பண்றாங்க. இப்படிலாம் பேசு. ஆனா அவங்க தலைவர் அப்படி சொல்லியேங்க. எங்களால பேச முடியும். ஆனா நாங்க பேச மாட்டோம்னு தானே சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க அண்ணனை பார்த்துதான் அவங்களோட தொண்டர்களும் அதே மாதிரி தானே பேசாம தானே இருக்கணும். டீசென்ட்டா தானே. அவர் தூண்டி விடுறாரு. டீசென்ட்டா இருக்கணும். இப்ப டீசென்ட்டா இருக்கணும்ன்றீங்களா? அப்ப டீசென்ட்டா இருக்க வேண்டியது. அப்புறம் அப்படி கமெண்ட் போடுறீங்க. அந்த மாதிரி சரி அசிங்கமா. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் உங்களுக்கு 1000 வரும். அதாவது மத்தவங்க கமெண்ட் போட்டானா நீங்க இந்நேரம் வந்து கோடீஸ்வரங்க ஆயிருப்பீங்க போல இருக்கு. எனிவே கடைசி கேள்வி. திமுக ஜெயிக்குமா? ஏன்னா மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படிங்கறத கிரவுண்ட் லெவல்ல சொல்றாங்க. இந்த 4.5 வருஷம் ஆட்சியில மக்களுக்கு அதிருப்தி மட்டும் இல்லாம ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறதா வந்து என்ன மாற்றம்? ஆட்சி மாற்றம். எதுக்கு ஆட்சி மாற்றம்? வேற ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கட்டும். ஒரு மாற்றம் ஜனநாயகத்துல மாற்றம் சொல்றீங்க. மோடி 3வது வாட்டி வந்து உட்கார்ந்துருக்காருல. உங்களுக்கு சந்தோஷமா அது? அது சந்தோஷம் இல்ல. மாற்றம் வேணும்னு சொல்றப்ப இங்க மாற்றம் இல்லன்னு சொல்றீங்க. அங்க மாற்றம் வேணா அங்க எதுவுமே நடக்கல. அவரு 2014ல எடுத்து பாருங்க. அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோல என்ன பண்ணிருக்காருன்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க. திமுக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆமா எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 90% நீங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். கண்டிப்பா 2026ல டிஎம்கே தான் வரும். 7th டைம் நம்ம தான் வந்து ஆட்சி பிடிக்க போறோம். நம்ம ஜெயிச்சாலும் மீட் பண்றோம், தோத்தாலும் மீட் பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா ஜெயிப்போம். சரி ரைட். நான் வந்து எப்பவுமே எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அவங்களோட என்ன சொல்றதுக்கு இருக்குன்றத வெளிக்கொண்டு பார்ப்பேன். கிடுக்கு பிடி கேள்வி நீங்க ஏன் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி ஷோ இல்ல இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம். நீங்க இங்க வந்து எனக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் என்னோட கேள்விகளுக்கு வந்து உங்களோட பதில்கள் அளிச்சிருக்கீங்க. ஒரு பெண்ணா வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு டிஃப்ரெண்டான பாதையை சூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால எனக்கு வந்து வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி பல பெண்கள் அரசியலுக்கு வரும். என்னோட ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.